அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க குழி நண்டு குழி. இது நம்ம நாட்டு நண்டு. இந்த ஏரியாவில் நண்டு குழி நிறையா இருக்குது. அதுலேயும் இப்போ வயலில் பார்த்திங்கன்னா நண்டு குழியில் நண்டு நம்ம அதில் தண்ணி எடுக்க வேண்டியிருக்கு, நம்ம குடிக்கிறதுக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அதில் உரம் போட்டிருப்பாங்க, மருந்து அடிச்சிருப்பாங்க. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மருந்து அடிக்காத சுத்தமான இடம். அந்த மருந்து அடிக்காத உரம், செயற்கை உரம் போடாத காடு பார்க்க ரொம்ப அபூர்வம். இயற்கை வேளாண்மை செய்த இடங்களில் உள்ள அந்த நண்டு குழியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நம்ம எடுத்து அது குடித்தோம்னா தீராத விக்கல் சரியாக போகும். ரெண்டாவது சளி இருமலையும் கேட்கக்கூடியது. ஏற்கனவே அசைவம் சாப்பிட்றவங்க ரொம்ப தடுவும் பிடிச்சி சளி இருமல் இருந்துச்சுன்னா அந்த நண்டை அது வேக வச்சு நம்ம சாறு எடுத்து குடிப்பாங்க. ஆனால் அதே நண்டு குழியில் உள்ள தண்ணிக்கும் அந்த சளி எறும்பலை போக்கக்கூடிய அதே போல் செலவுக்குள்ள நண்டு இருந்துச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்கு சுலபமான முறையெல்லாம் இருக்குது. இந்த இருக்குது பார்த்துக்கோங்க. இது ஒரு புல். இது நாங்கள் இந்த குஞ்சாம்புல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புல்லை இப்படி எடுத்து தண்ணி இருக்கும்போது இந்த நண்டு குழிக்குள்ளே இப்படியே உள்ளே விடுவோம். உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நண்டு இப்போ இந்த உள்ளே இருக்குது, தெரியுது இல்லை, இதை போட்ட உடனே அந்த பிடிச்சி கவுது. இது கவும்போது அப்படியே பைய அப்படி இழுத்துட்டே வரணும். உள்ள நண்டு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, அந்த பிடிச்சி இழுக்கு பாருங்கள், உள்ளே பிடிச்சி அப்படி உள்ளே இழுத்துட்டே போகுது. அப்போ உள்ளே நண்டு இருக்குது. அப்போ பயப்பையா எடுக்கணும். அப்புறம் தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே மேலே தண்ணி நண்டு வந்துடும். இந்த உள்ளே இருக்க அப்புறம் கடிச்சிருச்சுங்க. இந்த மோப்பில் இருந்தது அப்புறம் கடிச்சிருச்சு கொஞ்சம். அந்த மாதிரி நண்டு இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு நம்ம நண்டு அது உள்ளே விட்டோம்னா நண்டு வெளியே வந்துடும். அப்படி நாங்கள் பிடிச்சிடுவோம். தன்மை இருக்குது. அதனால் சளி இருமலை நண்டு சாப்பிட்டவங்களுக்கும் இருக்குது, அந்த தண்ணியை குடித்தவங்களுக்கும் இருக்குது. தீராத விக்கலுக்கு அந்த தண்ணியை மட்டும் குடித்தோம்னா அது சரியாக போகும். இது போக பாரம்பரிய மருத்துவத்தில் யாரும் சொல்லாத உண்மை என்ன அப்படின்னா, நம்ம கிழங்கு மஞ்சள், அதாவது பெண்கள் பூசி குளிக்கிற மஞ்சளை இந்த தண்ணி இருக்கும்போது இந்த துவாரத்துக்குள்ளே உள்ளே போட்டுடணும். ஒரு 3 மஞ்சள் 5 மஞ்சள் வரைக்கும் நீங்கள் போடணும். உள்ளே போட்ட உடனே போட்டுட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளை ஒரு சில மஞ்சளை வெளியே நண்டு எடுத்து போட்டுரும். அந்த எடுத்து போட்ட மஞ்சள் ஆகாது. ஏன்னா அதுக்கே தெரியுது இது வேஸ்ட்டு பயன்படாது அப்படின்னு சொல்லி. அந்த உள்ளே இருக்க மஞ்சள் கிழங்கு மட்டும் நம்ம நல்லா சுற்றி தோண்டி எடுத்துக்கிடணும். அதை பெண்கள் பூசி குளிக்கும்போது அந்த ஆண்கள் பெரும்பாலும் வசியமாவாங்க. அப்படி நிறைய சாஸ்திரங்கள் உண்டு. இந்த ஏன்னா ஏரியாவில் பாருங்கள், நிறையா நண்டுக்குழி நிறையா இருக்குது. இப்படி இடங்களில் உள்ளே போட்டோம்னா அந்த தேவையில்லாத மஞ்சளை பூரமே எடுத்து வெளியே போட்டுரும். அப்போ அந்த உள்ளே இருக்க மஞ்சள் மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்தணும். அப்படி வசியம் சம்மந்தப்பட்டதுக்கு அந்த மஞ்சக்கிழங்குலேருந்து பயன்படுத்தும் முறையும் இருக்குது. இந்த முறை வெளியில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம வைத்தியர் பாரம்பரியம் எனக்கு சொல்லிக் கொடுத்த முறை உங்களுக்கு அப்படி சொல்கிறோம்.
இது போன்ற நிறைய மருத்துவ குறிப்பெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். நம்முடைய ஞானபத பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நிறைய மருத்துவம். நன்றி, வணக்கம்.